அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தற்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2026ஆம் வருடம் அட்சய திருதியை அப்படிங்கிறது வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:50க்கு மேலே வருகிறது. அதாவது அட்சய திருதியை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, வருடத்தோட முதல் மாதமான சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை திதி 3ஆம் திதி என்று அழைக்கக்கூடிய திருதியை திதியை அட்சய திருதியையாக நம் இந்து மக்கள் வணங்குறதும், சிறப்பாக அது ஒரு நல்ல துவக்கத்திற்கான ஒரு நாளாக வழிபடுறதும், அதை கொண்டாடுறதும் வழக்கமாக பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது. அதாவது இந்த அட்சய திருதியை சித்திரை மாத வளர்பிறை நாளில் வர்றது, தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்கும்போது அது பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்சய திருதியை தங்கம் வாங்கும்போது செல்வம் வெண்மேலும் வளரும். அதே போன்று புதிய தொழில், வீடு வாங்குறது, திருமணம் போன்ற மங்களகரமான நிகழ்வுகளை தொடங்குறதுக்கும் இது ரொம்பவே உகந்த நாள். ஏழைகளுக்கு தானம் செய்வது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது இது போன்ற புண்ணியத்தை தரும். செல்வத்தோட அதிபதியான விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவதும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் தான் அட்சய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதும், கிருஷ்ணர் குசேலரை சந்தித்து குசேலர் தந்து அவளை சாப்பிட்டுட்டு குசேலரை பெரிய செல்வந்தர் ஆக்கினது இந்த நாளில் தான் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். அதாவது இந்த அட்சய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி வாங்க விரும்புகிறவங்க, பணம் கையில் இருக்கிறவங்க வாங்கலாம், அது அவங்களோட சொந்த விருப்பம். ஆனால் இதை நாங்கள் தங்கம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு இந்த நாளில் போய் ஏற்கனவே இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு புதியதாக தங்கம் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போய் இந்த நாளில் கொண்டு போய் வெளியில் தங்கத்தை கொடுக்கறது அது நம்ம வாங்குறத விட முட்டாள்தனமானது. அதை செய்யக்கூடாது. அதே போல் நீங்கள் தங்கம் வாங்கினா உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிறத நீங்கள் அதை நம்புறீங்களா என்னன்னு தெரியல. நம்புறவங்களுக்கு அதை பண்ணலாம். அதாவது நம்ம வீட்டில் தங்கம் பெருகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாளில் வாங்கிடலாம். இந்த கூட்டத்தில் போய் இந்த நாளில் ஒரு நல்ல நாளில் நம்ம போய் தங்கத்தை வாங்குறத விட இந்த நல்ல நாளில் ஒரு வீட்டில் இருக்கிற ரூபாயை ஒரு முக்கியமான இடத்துல அல்லது பூஜை ரூமில் பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அட்சய திருதியை நேரம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காலை 10:50க்கு மேலே மறுநாள் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:30 வரைக்கும் அட்சய திருதியை நேரம். இந்த நேரத்தில் நாம் நம்ம வீட்டில் ஒரு செம்பு அல்லது மண் பாத்திரம் ஏதாவது ஒரு பொருளை அல்லது கண்ணாடி ஜாரு ஏதாவது ஒன்று எடுத்து அதில் குறிப்பிட்ட ஒரு பணத்தை ஒன்று வேணால் ஒரு 11 ரூபா 101 ரூபா இதை கூட போட்டு வைக்கலாம். போட்டு ஒரு சேமிப்பை ஆரம்பித்து வச்சோம்னாவே நமக்கு பெரிய அளவில் நமக்கு பணம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நாம் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறானது. இந்த நாளில் மங்களகரமான எந்த பொருள் வேணாலும் வாங்கலாம். மஞ்சள் வாங்கலாம், அரிசி வாங்கலாம், பால் வாங்கலாம். இந்த மாதிரி நம் வீட்டுக்கு தேவையான முக்கியமான வளரக்கூடிய பொருட்களாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். பௌர்ணமி நாட்களில் வாங்குறது எவ்வளவு முக்கியமான நாளோ, கல் உப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆகவே இதான் நண்பர்களே, அட்சய திருதியை பற்றி நாம் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். அதை நான் அதில் டேக் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பார்த்து பயன்படுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் தொடர்ந்து இருங்க. மிக்க நன்றி.